இங்க நடேசன் ஒரு பக்கம் நம்ம சேரனோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சாகணும், ஏன்னா நான் அனீஸ் கிட்ட பேசிட்டேன், சந்தாவோட வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இப்படி நீங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை இழந்துருவீங்கடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சேரனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு சேரனும் வேற வழி இல்லாம அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கேப் இருக்கவே அந்த 5 நாளைக்குள்ள இங்க நம்ம சேரனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ண தயாராகிறாங்க. அப்போ நம்ம நடேசன் தான் இங்க பாருங்க, கல்யாணத்துக்கால எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணுங்க, சொல்லப்போனா நம்ம சேரனுக்காக நான் ஒரு செயின் தரேன், அந்த செயினை வச்சு அவங்களுக்கு தாலி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என் பொண்டாட்டி சாகிறதுக்கு முன்னாடி 3 பசங்களுக்கு 3 பொருள் கொடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம சோழன் ரொம்ப டென்ஷனோட, அப்போ எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா அப்போ பல்லவனுக்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட கேட்குறாங்க. ஆனா பல்லவன் அப்படின்ற பேச்சை எடுத்த அடுத்த செகண்ட் நம்ம நடேசனுக்கும் சரி நிலாக்கும் சரி முகமே மாறிடுது. அப்போ நிலா தான் சோழன் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி அவரை சத்தம் போட்டு அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நடேசனும் கவலைப்படாதீங்க, நீங்க மத்ததெல்லாம் பிளான் பண்ணுங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில கிளம்புறாரு. அப்போ உடனே நிலாவும் சரி இவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு இங்க வெளியில போயிட்டு, ஆமா உண்மையிலுமே உங்களால அந்த செயினை ரெடி பண்ண முடியுமா, அந்த செயின் உண்மையிலுமே உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நடேசனும் இங்க பாருமா, அந்த செயின் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வரும், நீ அதை பத்திலாம் யோசிக்காத, நீ எப்பவும் போல உன் வேலையை பாரு, நான் அந்த செயினை வாங்கி கொடுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவர் ஒரு பக்கம் அங்கிருந்து வேக வேகமா சட்டையை போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சோழனும் நிலா இந்த ஆளை நம்ப முடியாது நிலா, இப்போ இவர் யோக்கிய மாதிரி பேசுவாரு, ஆனா கடைசியில செயின் இல்லைங்கிறத அப்படி அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாரு, அது நமக்கு தான் அவமானமா போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க நிலா கிட்ட சோழன் சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட நிலாக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஏன்னா நடேசன் இருக்குன்னு சொல்றாரு, ஆனா இருக்கு அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வரும்னு சொல்றாரு, எங்க இருக்குன்னு சொல்லல, அப்ப நம்ம இவர்கிட்ட விசாரிச்சாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எப்பவுமே டீ குடிக்கிற இடத்துக்கு இங்க நிலாவும் கிளம்புறாங்க. அவங்களும் தனியா தான் போறாங்க. அப்ப சோழன் கூட நானும் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா நம்ம பல்லவனை தான் நிலா கூப்பிடுறாங்க. பல்லவா, என்ன நடேசன் டீ குடிப்பார்ல அந்த கடைக்கிட்ட மட்டும் போய் டிராப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க இவங்க 2 பேரும் கிளம்பி டைரக்டா நடேசனை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ பல்லவன் தான் வண்டியில போகும்போது, அண்ணி நீங்க உண்மையிலுமே அந்த ஆளை நம்புறீங்களா, அந்த ஆள் சொன்ன மாதிரி நகையை தருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு உடனே நிலாவும், டேய் அவர் என்ன இருந்தாலும் அப்பாடா, அவரை மதிக்காம இப்படிலாம் பேசக்கூடாதுரா, அவர் கண்டிப்பா சொன்னதை செய்வாரா அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பல்லவனும் இல்ல அண்ணி, நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது, சொல்லப்போனா அந்த ஆளை நான் சுத்தமா எதுலையுமே நம்ப மாட்டேன், ஏன்னா என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு காரணமே அந்த ஆள் தானே, அதுவும் இல்லாம இன்னைக்கு நான் எத்தனை மெடல் எவ்வளவு கப்பு அடிச்சுட்டு வந்திருக்கேன், என்னை வந்து பாராட்டினாரா, நான் இவ்வளவு கப்பு மெடல் அடிச்சதுக்கு பெருமைப்பட்டாரா, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு நிலா தான், டேய் இங்க பாருடா, அந்த கப்பையும் மெடலையும் நீ கீழே வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவரு நீ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கப்பையும் எடுத்து பார்த்தாரு, மெடல் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரா, தன்னோட பையன் இந்த மாதிரி ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டாரு. இந்த விஷயம் எனக்கும் தெரியும், நம்ம சேரண்ணனுக்கும் தெரியும், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சேரண்ணன்ட்டையும் கேட்டுப்பாரு, சொல்லப்போனா நடேசனுக்கு உன் மேல நிறையவே பாசம் இருக்குடா, ஆனா என்ன அந்த மனுஷன் அந்த பாசத்தை உங்ககிட்ட காட்டாமே இருக்காங்க, எப்பவுமே அப்பாக்களோட பிரச்சனை அதுதான்டா, அப்பா ஒரு பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டவே மாட்டாங்க, ஏன்னா தான் பையனுக்கு பாசத்தை அதிகமாக காட்டிட்டோம் அப்படின்னா அந்த பையன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து கெட்டு போயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட வெறப்பா நடந்துக்குவாங்க. ஆனா ஒரு அம்மாவை விட ஒரு பையன் மேல அப்பாவுக்கு அதிகப்படியான பாசம் இருக்கும், அதை வெளியில காட்டாம தான் இவங்க சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிலா ஒரு பக்கம் ரொம்ப டீட்டெயிலா வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட பல்லவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ நிலா பேசுறாங்கிறதுக்காக மட்டும் கேட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையாலுமே நடேசன் மேல பாசம் இல்லவே இல்லை, ஏன்னா நடேசன் பண்ண விஷயத்தினால பல்லவன் ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காரு. இப்படி இவங்க போய் டைரக்டா அந்த டீ கடையில பார்த்தா டீ கடையில நடேசன் இல்ல, அங்க கடையில நிலாவும் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த டீ கடைக்காரரும் இல்லம்மா நடேசன் இப்பதான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போனா, என்கிட்ட தான் சொல்லிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட நிலாவும் சரி பல்லவா நீ கிளம்பு, கோயில் ரொம்ப பக்கமா தான் இருக்கு, நான் நடந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க பல்லவன் தான் இல்ல நீங்க வாங்க நான் கோயிலே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் கொண்டு போய் இங்க நிலாவை டிராப் பண்றாங்க. இப்படி அவங்க டிராப் பண்ணிட்டு பல்லவன் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் நடேசனை பார்க்கறதுக்காக கோயிலுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா நடேசன் இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு பக்காவா ஊருக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருக்காரு. சொல்லப்போனா அவர் இந்த நகையை ஊர்ல தான்
தான் வச்சிருந்திருப்பார் போல இருக்கு. அந்த நகை எடுக்கிறதுக்காக தான் இங்கே சாமியை கும்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டை போய் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவும் கரெக்டாக நடேசனை பார்த்து என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன வேலை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நக்கலாக ஒரு கேள்வி கேட்டுகிட்டே வராங்க. அதுக்கு உடனே நடேசனும் நீ என்னை கொஞ்ச நேரம் கூட சும்மா விட மாட்டியாமா, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும் இல்லை நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத என்னாலே ஏற்றுக்க முடியல, சொல்லப்போனால் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் முதல்ல தெளிவாக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிலா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு நடேசனும் ஏமா உனக்கு எத்தனை டவுட்டமாக தீர்த்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லாமல் அவரும் நிலா பேசுறதுக்கு இங்கே பதில் சொல்ல தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ நிலா தான் இங்கே பாருங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் தான் கொண்டுட்டதா சொல்லி இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கு, அப்போ எப்படி உங்கள் ஒய்ஃபு இவ்வளோ நகையை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நடேசனும் இங்கே பாருமா, இந்த ஊர்க்காரன் சொன்னால் அது உண்மையாயிடுமா, என் பொண்டாட்டி நான் ஏமா கொல்ல போகிறேன், நான் என் பொண்டாட்டியை கொல்லவே கிடையாதுமா, சொல்லப்போனால் அவள் இயற்கையாக தான் இறந்து போனா, என் பொண்டாட்டியோட பேரை காப்பாற்றுறதுக்காகவும் எங்கள் குடும்ப மானத்துக்காகவும் தான் நான் அந்த பழி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தான் மனைவியோட சாகும்போது இந்த 3 நகைகளை கொடுத்து தன்னோட 3 பசங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் எங்க நிலா கிட்ட ரொம்ப டீட்டெயில்டா சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட நிலாவும் சரிங்க, இப்போ நீங்க அந்த விஷயம் 3 நகையை கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே தான், இப்போ இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க பல்லவன் இருக்கும்போது சொன்னீங்கன்னா அது அவருக்கு ஹேட் ஆகும்ல, ஏன்னா பல்லவன் உங்களோட உண்மையான பையனே கிடையாது, அவங்க வேற ஒரு அம்மாவுக்கு பிறந்த பையன், அப்படின்றப்போ பல்லவனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நடேசன் ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டுறாரு. ஏன் நிலாவும் லைட்டாக ஃபீல் பண்ண தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நிலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடேசனும் இங்கே பாருமா, பல்லவன் ஏன் ஒய்ஃபோட வயிற்றில் பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் அவனும் என்னோட பையன்தாம்மா, அவனுக்காகவும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், அவனுக்கான தங்க நகையை நான் ரெடி பண்ணுவேன், அவன் கல்யாணத்துக்கும் என்னால் முடிஞ்ச பங்கு நான் செய்வேன், சொல்லப்போனால் பல்லவனோட அம்மா ரொம்ப மோசமானவுமா, அவள் இந்த மாதிரி பல்லவனை எங்கேயாவது வித்துட்டு போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில தான் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போனான். அவளை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோபம் வரும். அதுவும் இல்லாமல் பல்லவனோட அம்மா தான் இப்படி இருக்கா அப்படின்னா பல்லவனோட அப்பாவும் அந்த மாதிரி தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணி பொழைக்கிற ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. அதனால தான் வேற வழி இல்லாமல் பல்லவனோட முகத்துக்காக தான் அந்த குழந்தைய, அதாவது நம்ம பல்லவனை நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனால் அந்த நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே அங்கே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் இருக்க பண நகையை திருடுறது, இந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பல்லவனோட அம்மாவையும் அப்பாவையும் துரத்தி அடித்தேன். சொல்லப்போனால் அவங்க திருடங்க. ஏன் உனக்கு தெரியாதாமா, இப்போ கூட பல்லவனை பார்க்க வந்த அவன் அம்மா நம்ம பல்லவனை பார்த்துக்கிட்டே இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் நான் வந்தா நம்ம வீட்டில் வந்து பல்லவன் மேலே பாசம் காட்டுற மாதிரியே காட்டி வீட்டில் இருக்கிற 3 லட்ச ரூபா பணத்தை திருட தானே வந்தா, அது உனக்கும் தெரியும் தானே, நீ தானே அவளை தடுத்த அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டு நிலாவும் ஆமாம் அங்கிள், நீங்கள் சொல்கிறது சரிதான், சொல்லப்போனால் பல்லவனோட அம்மா ரொம்ப மோசம், நீங்கள் தான் பல்லவனை இப்போ ரொம்பவே காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அவனை படிக்க வச்சு நல்லபடியாக மேலே கொண்டு வரதுக்கு நீங்களும் பல்லவனுக்கு உதவி பண்ணியிருக்கங்க. பல்லவன் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பா கையில் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருடனாவோ ஒரு குற்றவாளியாவோ ஆயிருப்பான். உங்கள் கையில் வந்ததுனால தான் இன்றைக்கி அவனோட திறமைகள் வெளியில் வந்து அவன் நல்லபடியாக படித்து முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க விஷயத்த இங்கே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம பல்லவன் கேட்டுட்ருக்காரு. சொல்லப்போனால் அவரும் நிலாவை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேசாமல் நம்ம அண்ணியும் கூட்டிகிட்டு போயிடுவோம், எதுக்காக இந்த ஆள்கிட்ட இங்கே விட்டுட்டு போனோம், அதுக்கப்புறம் அண்ணி வேற ஒரு ஆட்டோ பிடிச்சி வரணும், அது தேவையில்லாத வேலை, நம்ம கோயிலில் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளியில் வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்கே நம்ம நிலாவை பார்க்கறதுக்காக தான் பல்லவன் வந்திருப்பாரு. வந்தவரும் இங்கே நம்ம நடேசனும் நிலாவும் பேசிட்டு இருக்கிறத கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவருக்கு இந்த விஷயம் பெரிய ஷாக்கு. அதுவும் இல்லாமல் தான் அம்மா அப்பா ஒரு திருடங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே கண் கலங்கி அதே இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பல்லவன் தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை இப்போ எப்படி டீல் பண்ண போறாரு, இந்த விஷயங்கள்லேருந்து அவர் கடந்து வெளியே போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் இனி வர போகிற நாளைக்கான எபிசோட்ல நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.